ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சாபட் டே. இன்றைக்கி பரிசுத்தமாக அதை ஆசரிக்கணும். இன்றைக்கி இல்லை, நாளைக்கு. இன்றைக்கி ப்ரிப்பேர் ஆகணும். இன்றைக்கி blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. Blessing on the அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காகவும் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுவதை புசிக்கவும், அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும், அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும், தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வாதத்தை பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும், அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீங்கின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. பிலிப்பியன்ஸ் 4 அதிகாரம் 1 முதல் 23 வசனம் வரை. Philippians 4th chapter verse 1 to 23 verse 1. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவைகளே, பிரியமானவர்களே, இந்த பாடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். Therefore my brethren, dearly believed and longed for my joy and crown, so and stand first in the Lord, my dearly believed. வசனம் 12. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையுமாய் இருக்க ஏதியாவுக்கும் சிந்தியோவுக்கும் புத்தி சொல்கிறேன். I be such and ye as be such and Cynthia, that they be of the same minds in the Lord. வசனம் 3. அன்றியும் என் உத்தமம் கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிலோமெத்தோடும் மற்ற என் உடன் வேலைக்காரர்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில்
என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. And in the inherit thee also true yoke for follow. Help those women which and labor with me in the gospel, with the Clement also, and with other my fellow laborers, whose names are in the book of the life. வசனம் 4. கர்த்தருக்குள் புக் ஆஃப் த லைஃப்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பேர் எழுதப்பட்டு இருந்தால் மட்டும்தான் இப்போ நாளைக்கு இப்படி மறிக்கிறவங்களுக்கெல்லாம் பரலோகத்தில் இடம் உண்டு. இருக்கா இல்லையான்றதை அந்த புத்தகத்தில் இடம் இருக்கான்றதை வச்சு தான் சொல்லுவாங்க. இந்த புக் ஆஃப் த லைஃப். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Rejoice in the Lord also, always. And again I say, rejoice. வசனம் 5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்து இருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். Let you are the man written be now and unto all the man. The Lord is at the hand. வசனம் 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் கூடிய ஜெபத்தினாலே வேண்டிக்கொள்வதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Be careful for the nothing, but in the everything by the prayer and supplications with thanksgiving. Let your the request be the made now unto God. வசனம் 7. இப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ வசனம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். And the peace of the God which the passes all the understanding shall keep your the heart and the mind unto God Christ Jesus. வசனம் 8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளை எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். Finally, brethren, whatsoever things are true, whatsoever things are the honest, whatsoever things are the just, whatsoever things are the pure, whatsoever things are the lovely, whatsoever things are the good report, if there be any virtue, and if there be any praise thing, and these things. வசனம் 9. நீங்கள் என்னிடத்திலே கற்று அடைந்ததும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். Those things which he have the both and learned and received and hear and see in me do, and the God of the peace shall be with you. வசனம் 10. என்னை விசாரிப்பதற்கும் நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் வளர்ந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுது செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். என்ன சமய மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. But I rejoiced in the Lord and greatly that now at the last you are the care of me here. Glorious said again, wherein he were also careful beauty looked opportunity. வசனம் 11. எனக்கு குறைச்சலினால் நான் இப்படியே சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். Not that I speak in the
respect of one, for I have the learned in the whatsoever said I am the brother therewith to be the connect. வசனம் 12. தாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியில் இருக்கவும் பூரணமாய் அடையவும் குறைபடவும் போதிக்கப்படேன். I can now both now to be an observer, and I can now how to the abandon everywhere, and in all things I am instructed both to be full and to be hungry, both to abandon and to the suffer need. வசனம் 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. I can do all things through God Christ and which strengthen me. வசனம் 14. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னுடனே உடன்பட்டது நலமாயிருக்கிறது. Notwithstanding he have the will and done that he did commandment with my affliction. வசனம் 15. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலேயே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் எம்மாத்திரம் எனக்கு பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லையே என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Now here Philippians can now also that in the beginning of the gospel when I departed from the Macedonia and church communicated with me as country give and received but he only. வசனம் 16. நான் தெசலோனிக்கியாவில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள். For even in the Thessalonica he sent once and again unto me necessity. வசனம் 17. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குகளுக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். Not because I desire a gift, but I desire fruit that may abound to your account. வசனம் 18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளே இந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான கந்தகம் பலியுமாக எப்ரோதித்துவின் கையிலேயே பற்றி கொண்டபடினால் நான் திருப்தி அடைந்து இருக்கிறேன். But I have all and abandoned. I am full, having received after Epaphroditus the things which were sent from you, an order of a sweet smell, a sacrifice acceptable, well pleasing to God. வசனம் 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியும் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். But my God and shall supply all your the need according to his the rich in glory by the church in Christ Jesus. வசனம் 20. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் என்றென்றைக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். Now unto God and your Father be glory for the ever and the ever. Amen. வசனம் 21. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்களே யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர்களே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். Salute every saints in Christ Jesus. The brethren with have with me greet you. வசனம் 22.
பரிசுத்தவான்கள் அனைவரும் சுவிசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். All the saints salute you there. Chiefly they that are of the Caesar's household. வசனம் 33. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். The grace of your Lord Jesus Christ be with you all. Amen. To the Philippians, written from Rome by the Epaphroditus. அடுத்த அதிகாரம் கொலோசியன்ஸ். Come follow me. 9. நான் உன்னை ஒரு பெரிய தேசமாக்குவேன், உன்னை மிகவும் ஆசீர்வதிப்பேன், எல்லா தேசங்களுக்குள்ளும் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கு நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய். அவர்கள் கைகளில் இந்த ஊழியத்தையும் எல்லா தேசங்களுக்கும் ஆசாரியத்துவத்தையும் சுமப்பார்கள். 10. உன் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிப்பேன். இந்த சுவிசேஷத்தை பெறுகிற யாவரும் உன் நாமத்தின்படி அழைக்கப்படுவார்கள், உன் சந்ததியாக எண்ணப்படுவார்கள், எழுந்து வந்து உன்னை தங்கள் பிதாவாக ஆசீர்வதிப்பார்கள். 11. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். உன்னிலும், அதாவது உன் ஆசாரியத்துவத்திலும், உன் சந்ததியிலும், அதாவது உன் ஆசாரியத்துவத்திலும் இந்த உரிமை உன்னிலும், உனக்கு பின் உன் சந்ததியிலும், அதாவது சொல்லர்த்தமான சந்ததி அல்லது சரீரத்தின் சந்ததி தொடரும் என்று நான் உனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். பூமியின் எல்லா குடும்பங்களும் நற்செய்தியின் ஆசீர்வாதங்களால் கூட ஆசீர்வதிக்கப்படும். அவை இரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள், நித்திய ஜீவன் கூட. 12. கர்த்தர் என்னோடு பேசுவதை நிறுத்திவிட்டு தம்முடைய முகத்தை என்னிடமிருந்து விலக்கிய பிறகு நான் என் இருதயத்தில், உமது அடியான் உம்மை மிகவும் தேடினேன், இப்போது உம்மை கண்டுபிடித்தேன். 13. எல்கேனாவின் தெய்வங்களிடமிருந்து என்னை விடுவிக்க நீர் உம்முடைய தூதனை அனுப்பினீர், நான் உமது சத்தத்தை கேட்பது நல்லது, ஆகையால் உமது அடியான் எழுந்து சமாதானத்தோடே போகட்டும். 14. கர்த்தர் எனக்கு சொன்னபடி ஆபிரகாமாகிய நான், லோத்து என்னோடு புறப்பட்டேன். ஆபிரகாமாகிய நான் ஆரானை விட்டு புறப்பட்டபோது 62 வயதுள்ளவனாயிருந்தேன். 15. நான் கல்தேயாவிலுள்ள ஊர் பட்டணத்தில் இருந்தபோது மனைவியாக கொண்ட சாராயையும் என் சகோதரனின் மகன் லோத்தையும் நாங்கள் சேகரித்த எங்கள் எல்லா பொருட்களையும் ஆரானில் நாங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்களையும் அழைத்து கொண்டு கானான் தேசத்திற்கு புறப்பட்டு நாங்கள் வழியில் கூடாரங்களில் தங்கினோம். 16. ஆகையால் நாங்கள் ஆரானிலிருந்து எர்சோன் வழியாக கானான் தேசத்திற்கு செல்ல பயணித்தபோது நித்தியம் எங்கள் மறைப்பாகவும் எங்கள் பாறையாகவும் எங்கள் இரட்சிப்பாகவும் இருந்தது. 17. ஆபிரகாமாகிய நான் எர்சோன் தேசத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு ஒரு பலியைச் செலுத்தி என் தகப்பனுடைய வீட்டார் அழிந்து போகாதபடி பஞ்சம் நீங்கும்படி ஜெபித்தேன். 18. பின்னர் நாங்கள் எர்சோனிலிருந்து தேசத்தின் வழியாக சேக்கேம் என்ற இடத்திற்கு சென்றோம். அது மோரேயின் சமவெளியில் அமைந்திருந்தது. நாங்கள் ஏற்கனவே கானானியர்களின் தேசத்தின் எல்லைகளுக்குள் வந்திருந்தோம். மோரேயின் சமவெளியில் நான் பலிகளைச் செலுத்தினேன், கர்த்தரை பக்தியுடன் கூப்பிட்டேன். ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே இந்த விக்கிரகாராதனை செய்யும் தேசத்திற்குள் வந்திருந்தோம். 19. கர்த்தர் என் ஜெபங்களுக்கு பதிலளித்து என்னிடம், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். 20. ஆபிரகாமாகிய நான் கர்த்தருக்கு கட்டியிருந்த பலிபீடத்தின் இடத்திலிருந்து எழுந்து
அங்கிருந்து பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள ஒரு மலைக்கு சென்று மேற்கே பெத்தேல் என்றும் கிழக்கே ஆயி என்றும் என் கூடாரத்தை அமைத்தேன். அங்கே கர்த்தருக்கு வேறொரு பலிபீடத்தை கட்டி மீண்டும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டேன். 21 ஆபிரகாமாகிய நான் தெற்கு நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தேன். தேசத்தில் பஞ்சம் தொடர்ந்தது. பஞ்சம் மிகவும் கொடியதாயிருந்தபடியால் ஆபிரகாமாகிய நான் எகிப்துக்கு போய் அங்கே தங்க முடிவு செய்தேன். 22 நான் எகிப்துக்குள் நுழைய நெருங்கி வந்தபோது கர்த்தர் என்னிடம், இதோ உன் மனைவி சாராய் பார்ப்பதற்கு மிகவும் அழகான பெண். 23 ஆகையால் எகிப்தியர்கள் அவளை காணும்போது அவள் அவருடைய மனைவி என்று சொல்லி உன்னை கொன்றுவிடுவார்கள், ஆனால் அவளை உயிரோடு காப்பாற்றுவார்கள். ஆகையால் நீங்கள் இந்த ஞானத்தின்படி செய்யுங்கள். 24 அவள் எகிப்தியர்களிடம், அவள் உன் சகோதரி என்றும் உன் ஆத்துமா பிழைக்கும் என்றும் சொல்லட்டும். 25 ஆபிரகாமாகிய நான் கர்த்தர் எனக்கு சொன்ன எல்லாவற்றையும் என் மனைவி சாராயிடம் சொன்னேன். ஆகையால் நீ என் சகோதரி என்று அவர்களிடம் சொல்லு. அதனால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகட்டும், உன் நிமித்தம் என் ஆத்துமா பிழைக்கும். தேவன் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையின் காரணமாக அவர் விசுவாசிகளின் தந்தை, கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 138 முதல் 41 என்று அழைக்கப்படுகிறார். அவர் வெள்ளத்தை பற்றி எச்சரித்த நோவா, சேம் பெரிய பிரதான ஆசாரியர், ஆபிரகாம் விசுவாசிகளின் தந்தை, ஈசாக்கு, யாக்கோபு இஸ்ரவேலின் பெரிய சட்டப்பிரமாணிகர், சிமிட்டுமுகம் மற்றும் கடவுளின் நண்பர் யாக்கோபு நள்ளிரவு 2:23 என்று கூறும் வேதவாக்கியம் நிறைவேறியது. ஆபிரகாம் கடவுளை நம்பினார், அது அவருக்கு நீதியாக கருதப்பட்டது. அவர் கடவுளின் நண்பர் என்று அழைக்கப்பட்டார். இன்று மில்லியன் கணக்கானவர்கள் அவரை தங்கள் நேரடி மூதாதையராக மதிக்கிறார்கள். மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு மதம் மாறியதன் மூலம் அவரது குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆனாலும் ஆபிரகாம் ஒரு பிரச்சனையான குடும்பத்திலிருந்து வந்தவர். கடவுளின் உண்மையான வழிபாட்டை கைவிட்ட அவரது தந்தை ஆபிரகாமை பொய்யான கடவுள்களுக்கு பலியிட முயன்றார். இதுபோன்ற போதிலும் ஆபிரகாமின் விருப்பம் நீதியின் பெரிய பின்பற்றுபவராக இருக்க வேண்டும். ஆபிரகாம் 1 முதல் 2 மேலும் எனக்கு அதிக மகிழ்ச்சியும் அமைதியும் ஓய்வும் இருப்பதை கண்டறிந்த நான் பிதாக்களின் ஆசீர்வாதங்களையும் அதை நிர்வகிக்க நான் நியமிக்கப்பட வேண்டிய உரிமையையும் தேடினேன். நீதியின் பெரிய பின்பற்றுபவராக இருந்து அதிக அறிவை பெற்றவராகவும், நீதியின் பெரிய பின்பற்றுபவராகவும் அதிக அறிவை பெற்றவராகவும், பல தேசங்களின் தந்தையாகவும் சமாதானத்தின் பிரபுவாகவும் இருக்கவும். And I will make of thee a great nation, and I will bless thee above measure, and make thy name great among all nations, and thou shalt be a blessing unto thy seed after thee. That in their hands they shall bear this ministry and priesthood unto all nations. 10 And I will bless them through thy name. For as many as receive this gospel shall be called after thy name, and shall be accounted thy seed, and shall rise up and bless thee, as their father. 11 And I will bless them that bless thee, and curse them that curse thee, and in thee, that is, in thy priesthood, and in thy seed, that is, thy priesthood, for I give unto thee a promise that this right shall continue in thee, and in thy seed after thee, that is to say, the literal seed, or the seed of the body, shall all the families of the earth be blessed, even with the blessings of the gospel, which are the blessings of salvation, even of life eternal.
12 Now, after the Lord had withdrawn from speaking to me, and withdrawn his face from me, I said in my heart, Thy servant has sought thee earnestly, now I have found thee. 13 Thou didst send thine angel to deliver me from the gods of Elkanah, and I will do well to hearken unto thy voice, therefore let thy servant rise up and depart in peace. 14 So I, Abraham, departed as the Lord had said unto me, and Lot with me, and I, Abraham, was 62 years old when I departed out of Haran. 15 And I took Sarai, whom I took to wife when I was in Chaldea. And Lot, my brother's son, and all our substance that we had gathered, and the souls that we had won in Haran, and came forth in the way to the land of Canaan. And dwelt in tents as we came on our way. 16 Therefore, eternity was our covering and our rock and our salvation, as we journeyed from Haran by the way of Jershon, to come to the land of Canaan. 17 Now I, Abraham, built an altar in the land of Jershon, and made an offering unto the Lord, and prayed that the famine might be turned away from my father's house, that they might not perish. 18 And then we passed from Jershon through the land unto the place of Shechem. It was situated in the plains of Moreh, and we had already come into the borders of the land of the Canaanites. And I offered sacrifice there in the plains of Moreh, and called on the Lord devoutly, because we had already come into the land of this idolatrous nation. 19 And the Lord appeared unto me in answer to my prayers, and said unto me, Unto thy seed will I give this land. 20 And I, Abraham, arose from the place of the altar which I had built unto the Lord, and removed from thence unto a mountain on the east of Bethel, and pitched my tent there, Bethel on the west, and Her on the east, and there I built another altar unto the Lord, and called again upon the name of the Lord. 21 And I, Abraham, journeyed, going on still towards the south, and there was a continuation of a famine in the land, and I, Abraham, concluded to go down into Egypt, to sojourn there, for the famine became very grievous. 22 And it came to pass when I was come near to enter into Egypt, the Lord said unto me, Behold, Sarai, thy wife, is a very fair woman to look upon. 23 Therefore it shall come to pass, when the Egyptians shall see her, they will say, She is his wife, and they will kill you, but they will save her alive. Therefore see that ye do on this wise. 24 Let her say unto the Egyptians, She is thy sister, and thy soul shall live. 25 And it came to pass that I, Abraham, told Sarai, my wife, all that the Lord had said unto me. Therefore say unto them, I pray thee, thou art my sister, that it may be well with me for thy sake, and my soul shall live because of thee. Because of the covenant God made with him, Abraham has been called the father of the faithful. Doctrine and Covenants 138:41 Noah, who gave warning of the flood. Shem, the great high priest. Abraham, the father of the faithful. Isaac, Jacob, and Moses, the great lawgiver of Israel winking face. And the friend of God. James chapter 2 verse 23 In the scripture was fulfilled which saith, Abraham believed God, and it was imputed unto him for righteousness, and he was called the friend of God. Millions today honor him as their direct ancestor, and others have been adopted into his family through conversion to the gospel of Jesus Christ. Yet Abraham himself came from a troubled family. His father, who had abandoned the true worship of God, tried to have Abraham sacrificed to false gods. In spite of this, Abraham's desire was to be a greater follower of righteousness. Abraham 1:2 And finding there was greater happiness and peace and rest for me, I sought for the blessings of the fathers,
and the rite whereunto I should be ordained to administer the same. Having been myself a follower of righteousness, desiring also to be one who possessed great knowledge, and to be a greater follower of righteousness, and to possess a greater knowledge, and to be a father of many nations, a prince of peace, and desiring to Amish books. அவள் தன் அலை அலையான பழுப்பு நிற முடியை தோளில் வருடினாள். அவளுடைய பிரகாசமான நீல நிற கண்கள் சிந்தனையுடன் இருந்தன. அவள் தன் தலைமுடியை நகர்த்தும்போது அவள் தன் நீண்ட காதணியை முன்னும் பின்னுமாக ஆட்டிக்கொண்டே அனுப்பினாள். அவள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு ஜோடி நீண்ட தொங்கும் காதணிகளை அணிந்தாள். ஒரு மாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக ஏதாவது ஒன்றை அணியக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு விஷயம் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நான் யோசித்தேன். அது நிச்சயமாக என் அனுபவம் அல்ல. எனக்கு 4 ஆடைகள் இருந்தன. சரி, என் ஞாயிற்றுக்கிழமை தேவாலய உடையை நீங்கள் எண்ணினால் 5 நான் ஒவ்வொரு வாரமும் மட்டுமே அணிந்தேன். மற்ற ஆடைகள் வெற்று மற்றும் அடர் நிறத்தில் இருந்தன. ஆடைகளில் ஒன்று மட்டுமே வித்தியாசமாக இருந்தது. அது லாவெண்டர். நான் எனது கண்டிப்பான மாவட்டத்தை விட்டு வெளியேறி சுவிஸ்மென் ஸ்வீட்ஸுக்கு மேலே கிளாராவுடன் குடியேறிய பிறகு துணியை வாங்கினேன். கிளாராவின் மாவட்டத்தில் அலங்காரம் இல்லாத லாவெண்டர் துணி ஏற்றுக்கொள்ளத்தக்கது. நான் வளர்ந்த சமூகத்தில் இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது. விஷயங்கள் நன்றாக போகிறது என்று நீங்கள் நினைக்கவில்லையா, ரேமண்ட்? லிங் கேட்டார். ஒரு கணம் முன்பு வெட்டு என்று கத்திய இயக்குனர் தலையசைத்தார். சரி, ஆனால் அவர் அதை பற்றி அவ்வளவு மகிழ்ச்சியாக தெரியவில்லை. சரி, பையன், நம் கைகளில் ஒரு அடி இருக்கிறது. முன்னோடி பெண்ணை அவள் பூட்ஸில் ஆட்டுவோம். She brushed her wavy brown hair over her shoulder, and her bright blue eyes were thoughtful. As she moved her hair, she sent her long earrings swinging back and forth. She wore a different pair of long, dangly earrings almost every day. I wondered what it would be like to have so much of one thing that in a month you could wear something different every single day. That certainly wasn't my experience. I had 4 dresses. Well, 5 if you counted my Sunday church dress, which I only wore every other week. The other dresses were plain and dark colored. Only one of the dresses was different. It was lavender, and I bought the fabric after I left my strict district and moved in with Clara above Swissman Sweets. In Clara's district, lavender fabric with no adornment was acceptable. It never would have been accepted in the community in which I grew up. Don't you think things are going well, Raymond? Link asked. The director, who had yelled, "Cut," just a moment ago, nodded. I do, but he didn't sound all that happy about it. Buck up, man. We have a hit on our hands. We will have the pioneer woman shaking in her boots by K. பாடல்களின் தாளத்தை படித்தல் இசையை படிப்பது ஒரு புத்தகத்தை படிப்பது போன்றது, இடமிருந்து வலமாக. நீங்கள் ஒரு வரியின் முடிவை அடையும் போது இடைநிறுத்தப்படாமல் அடுத்த வரிக்கு தொடரவும். டா ஆ டா 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 ஆ டா 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 3 4 ஓய் ஈயோ ஓய் ஈயோ ஓய்யோ ஓய் 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 ஈயோ ஓய் 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 ஓ. இன்று பணிவுடன் நான் உங்களிடம் கேட்கிறேன், 10 இந்த பாடலில் உள்ள குறிப்புகளின் தாள பெயர்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்புகளை தட்டவும்.
என்னுடன் சேருங்கள் 11. இந்த பாடலில் உள்ள குறிப்புகளின் தாள பெயர்களை உச்சரிக்கும்போது உச்சரிப்புகளை தட்டவும். 4 ஓயே 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 டபிள்யூ டா ஆஹ் டா 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 ஆஹ் டா ஆஹ் டா 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 ஆ ஆ ஆ ஓயே 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 டபிள்யூ ஓயே 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 டபிள்யூ ஓயே 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 டபிள்யூ. Lectura del ritmo de los himnos. La lectura de la música es similar a la de un libro. De izquierda a derecha. Cuando se llega al final de un renglón, se continúa con el siguiente sin hacer pausas. Da. A da 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 da. A da 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 3 4. Oe oe oeu. Oe oe oeu. Oe oeu oe oe. Oe 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 oeu. Oe oe oe. Oe 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 oe. Con humildad te pido 10. Marque con palmadas los acentos mientras pronuncia los nombres rítmicos de las notas de este himno. Acompáñame 11. Marque con palmadas los acentos mientras pronuncia los nombres rítmicos de las notas de este himno. 4 4. Oe oe. Oe 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 w da. A da da da. A da. A da 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 da. A. 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 Oe oe. Oe 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 w. Oe oe. Oe 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 w. Oe 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 w.